இது கானா ஃபெஸ்டிவல். ஜெம் டிவி நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜன். நான் உங்க சோமஜா. சரி ஓகே, நல்லா கலகலப்பா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கொளுத்தி போட்டுருவோமா? உன் கிரஷ் கூப்பிட்டுரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண. இப்போ எவ்வளவு நேரம் தான் தூரத்துல இருந்தே சைட் அடிப்பீங்க? எடுத்தோனேவா கூப்பிடுறது? எவ்வளவு நேரம் தான் நீங்க பண்றதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்க தூரத்துல இருந்து சைட் அடிப்போம். நான் என்ன நினைச்சேன், எப்படியும் வந்துட்டு எல்லாரையும் பாட வச்சிட்டு லாஸ்டா நம்ம கூப்பிட்டு நம்ம டீம்ல எடுத்துக்கலாம் பிச்சு ஒழுங்கா இப்பவே கூப்பிடுற மாதிரி நினைச்சேன். சரி ஓகே, என் கிரஷ் அப்படினே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீபக் அவங்க தான் வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் தீபக். தீபக் சொல்லுங்க. கூப்பிட்டாங்க. சொல்லுங்க. இல்ல யார் கூப்பிட்டா? அவங்க தான் கூப்பிட்டாங்க. வாய்ஸ் கூட உனக்கு தெரியல. ரெண்டு வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. தெரியும்ங்க, சொல்லுங்க. நான் தான் கூப்பிட்டனா? ஆமாங்க. அவன் கூப்பிட்டானா தீபக்னே? ரெண்டு வாய்ஸ் ஆம்பளை வாய்ஸ். யார் கூப்பிட்டீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யார் வாய்ஸ்? ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருந்துச்சா பொம்பளை வாய்ஸ் மாதிரி இருந்துச்சா? பொம்பளை வாய்ஸ் மாதிரி. அப்போ நீ சத்தியமா உனக்கு காது கேக்குதா இல்லையா? கேக்குது. ஆம்பளை வாய்ஸ் தான் கேட்டுருக்கு. அதான் கூப்பிட்டுச்சு. ஸ்ரீ, ஏதாவது கேட்க வேண்டிய क्वेश्चंस எல்லாம் வச்சிருப்பீங்க உங்க கிரஷ் கிட்ட? ரெண்டு பேருமே வந்துட்டு நல்ல காம்பினேஷன்ல வந்திருக்கும். ரெட் அண்ட் Black வந்து என்ன மாதிரி காம்பினேஷன் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சூப்பரான காம்போல வந்து. சரி ஓகே, இது என்ன உனக்கு பிடிக்கும்னு பொம்மை வாங்கி கால்ல மாட்டி ஆமா, எனக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அதை என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. எனக்கு பிடிச்சதா இருந்தா வந்து அவன் நெஞ்சில சுமந்துட்டு வந்திருப்பான். உனக்கு பிடிச்சதனால தான் கால்ல சுமந்துட்டு வந்திருக்கான். நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் முத்து, கம்முனு இரு. சரி ஓகே, என்ன பாட போறீங்க தீபக்? கானால ஜெய் பண்றேன் நானு. ஓகே, நல்லா பாடுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இருந்தாலும் அது ஒரு பாட்டாவே கொண்டு அங்க இருந்து நீங்க தள்ளி வந்தீங்கன்னா நல்லா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இல்ல நீ இங்க இருந்தா தான் ஜெயிப்ப. நல்லா பாடுங்க. நல்லா பாடினாதான் நம்ம டீமுக்கு வர முடியும். சரிங்களா? இங்க வா, வாங்கிட்டு தான் கேட்கணும். எங்க அங்க ஓடுறீங்க? வா. நீ எதனா அப்புறமே சொல்லு. யார் டீமுக்கு போகணும்னு விருப்பப்படுற? யார் டீம் போனாலும் பரவாயில்ல. யார் டீம் போனாலும் பரவாயில்ல. யார் டீம் போனாலும் பரவாயில்ல. மௌன வெளிய. அவன் வாத்தியார் டீம் போவார்ப்பா. இல்ல வெளிய வா, மௌன வச்சிரறோம். கானால ஜெய் பண்றேன் நானு. என் பாட்டு கேட்டா இருக்கும்டா ஜோனு. கானால ஜெய் பண்றேன் நானு. என் பாட்டு கேட்டா இருக்கும்டா ஜோனு. ஸ்டேஜ் ஏறி பாடு நாக்கு மைக் அலறணும். தீப பாரு பாட்டு கேட்டு கொய்ந்த வளரணும். உலக ஃபுல்லா மதிப்பு இருக்கு கண்ண மாட்டுக்கு. நைட்டு ஃபுல்லா கத்தினது ரூபா நோட்டுக்கு. ஜெயிச்சாத்தா பேரு ஒல்ச்சாத்தா சோரை. ஜெயிச்சாத்தா பேரு ஒல்ச்சாத்தா சோறு. உனக்கு மேல யாரு கயிறு பிடிச்சிரு. கானால ஜெய் பண்றேன் நானு. என் பாட்டு கேட்டா இருக்கும்டா ஜோனு. மடம் மடம் குழந்தைக்கு ஐஸு பண்ணாத நைஸு காணாத டைம் பாஸு. என்னோட லைஃப் காணாத ஒய்ஃப் நாடோடி எங்க பொழப்பு. குழந்தைக்கு ஐஸு பண்ணாத நைஸு காணாத டைம் பாஸு. என்னோட லைஃப் காணாத ஒய்ஃப் நாடோடி எங்க பொழப்பு. கடவுளுக்கும் தானா போட்டேன் கேட்டாலே பிடிக்கும் மச்சான். அதனால தான் தீபக்கு கூட பாட்டி எழுதி பாட வச்சான். எல்லாரும் வளர்த்தாங்க காணாவத்தான். அதுவாக வந்துச்சு தானாகத்தான். உண்மையே எழுதானோ பேனாவால. தீபக்கு நான் சாப்பிடுறேன் காணாவால. கலக்கணுண்டா காணா தொழில வளர்க்கணுண்டா. கானால ஜெய் பண்றேன் நானு. என் பாட்டு கேட்டா இருக்கும்டா ஜோனு. கச்சேரிக்கு பண்ணுவாங்க போனு. கரெக்டா 6 மணிக்கு போய் நிப்பண்டானு. ஸ்டேஜ் ஏறி பாடு நாக்கு மைக் அலறணும். தீப பாரு பாட்டு கேட்டு கொய்ந்த வளரணும். உலக ஃபுல்லா மதிப்பு இருக்கு கண்ண பாட்டுக்கு. நைட்டு ஃபுல்லா கத்தினது ரூபா நோட்டுக்கு. ஜெயிச்சாத்தா பேரு நம்மடம் ஒல்ச்சாத்தா சோறு. நம்மடம் ஜெயிச்சாத்தா பேரு ஒல்ச்சாத்தா சோறு. உனக்கு மேல யாரு கயிறு பிடிச்சிரு. கானால ஜெய் பண்றேன் நானு. என் பாட்டு கேட்டா இருக்கும்டா ஜோனு. கச்சேரிக்கு பண்ணுவாங்க போனு. கரெக்டா 6 மணிக்கு போய்
சூப்பராக பாடின என் டீம் நீ. ஓகே அவன் ஏன் க்ரஷ்டா, அதனால ஏன் team தான். க்ரஷ் கிடையாது ஒரு பொண்ணு. போ பொண்ணுங்களால ஏமாத்தம் பா அப்படியா. நீயே சொல்ற யார் டீம் வருவே? யார் டீம் போனாலும் ஓகேங்க. ஓகேவா? சரி ஓகே. அவன் பாரு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி பேசுறான். நீ ஏன் இப்படி எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற? சரி ஓகே நீங்களே பேசுங்களேன். சரி முத்து சோகமாயிட்டா. சரி ஓகே நம்ம கமெண்ட்ஸ் கேட்டுறோம் முதல்ல, அப்புறமா யார் டீம்னு பார்த்துக்கோ. ஓகே சபேஷ்ண்ணா. ஜாலி சொல்லுங்கண்ணா. வேற மாதிரி ஜாலியாக போயிட்டேன். ஓகேங்கண்ணா. சூப்பராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா சூப்பராக கானா பற்றி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. ரவியப்பா. ஜாலியோடி எப்போ வந்தாலும் நல்லா ஜாலியாக தானே பாடுவோம். நல்லா ஜாலியாக தான் சந்தோஷம். தேங்க்ஸ்ப்பா. ஓகே ரைமனப்பா. இவன் தான் எங்கள் சொல்லணுமா நான் என்னோட க்ரஷ். ஓடு அப்படிக்கா நல்லா இவன் சூப்பராக பாடுவான், ஜாலியாக இருப்பான். இன்னைக்கு எப்படி ஜாலியாக இருந்தானா இல்லை நீங்கள் சொல்லுங்கள், புதுசாக பார்க்குறீங்களே? அவன் நல்லா மென்மேலும் வளரணும். சார் நல்லா ரெடி பண்ணியிருக்கா போல, நல்லா மென்மேலும் வரும். தேங்க்யூப்பா. ஓகே சரண்ண்ணா. தீபக், சொல்லுங்கண்ணா. அதான் இந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அந்த இடம் மட்டும்தான் அந்த அந்த கீழே வரணும். தனியால வந்தேன்டா கானா உள்ள, எனக்காக ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. தானானா நானா தீனா நீனா தனநானா நனநானா தானானா தானநானா தன்னநானா. இங்கெல்லாம் ஓகே. அந்த பேஸ்ட் மட்டும் அந்த இடம் மட்டும் பாடு. குழந்தைக்கு ஐஸு பண்ணாத நைஸு காணாதான் டைம் பாஸு. என்னோட லைஃப் காணாதான் ஒய்ஃப், நாடோடி எங்க பொழப்பு. கடவுளுக்கும் காணா போட்டேன் கேட்டாலே பிடிக்கும் மச்சான். அதனால தான் தீபக்கு கூட பாட்டு எழுதி பாட வச்சான். முன்னோடி வளர்த்தாங்க காணாவத்தான். முன்னோடி வளர்த்தாங்க காணாவத்தான். முன்னோடி வளர்த்தாங்க காணாவத்தான். அதுவாவே வளர்ந்துச்சு தானாகத்தான். உண்மையை எழுதனோ பேனாவால, தீபக்கு நான் சாப்பிட்றேன் காணாவால. இது வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் தான். இப்போ நம்ம சூப்பர்னு சொல்லிட்டோன்னா இவன் இதை போய் சின்ன போயிடுவான். இப்போ நம்ம இது ஓகேன்னு சொல்லிட்டோன்னா நம்ம பாராட்டு அண்ணன் அப்படின்ற மாதிரி போயிடுவாப்பில். நம்ம நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்கணும். அது வந்து இங்கே 4 பேர் இருக்கும்போது சொன்னால் இன்னும் அவருக்கு நம்ம இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும். கானான்றது வந்து ஒரு கடலை விட பெருசு. உலக அளவில் கானா பரவி இருக்குது. கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது கானால. நாங்களாம் இன்னும் போகணுன்னு ஆசைப்பட்டு இருக்கிறோம். அது போல் உனக்கு இன்னும் வயசு இருக்குது, இன்னும் நிறைய இது இருக்குது. பக்கத்தில் இருந்து பார்க்க தான் போகிறேன். இன்னும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். உன்னால் உங்கள் வீட்டுக்கே நல்ல பேர் கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சொல்லுங்க யாரு சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி நான் ஓகே தான் முன்னாடியே சொல்லிட்டேன் என் டீம். ஓகே ஸ்ட்ரைட்டா போயிடலாம். அவனுக்கு வந்து மார்க்லாம் இல்லை, 2 பேரோட டீமுக்குமே போகணுன்னு தான் ஆசை இருக்கு. எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா. இருந்தாலும் 3 to 1 சொல்ற சபேஷனா கொஞ்சம் பார்த்து. ரெடிமா க்ரஷ் நான் 3 to 1 சொன்னாதான் இது பண்ண. என்ன பண்ணீங்க? அண்ணாக்கு ஹிந்தில தெரியும். சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். 3 2 1. நான் இப்போவும் சொல்கிறேன். நான் 3 to 1 சொன்னால் தான் நீங்கள் அங்கே அமுக்கணும். பரவாயில்ல நான் 3 2 1. ஸ்கூல் விட்டாச்சு வீட்டுக்கு. அச்சிச்சு 5 மணி எல்லாரும். சரி ஓகே தீபக் சூப்பராக வந்து பாடினீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. ஸ்ரீஜாவுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களா? இல்ல தீபக் வந்து ஸ்ரீஜா டீம் போனா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாரு. பிரைட்டா அதுக்காக தான் நான் எதுல போனாலும் ரொம்ப பல்லு காட்டாதடா, பல்படி வளர்ந்து கூப்பிட்டுருவாங்க. இல்ல சும்மாவே சிரிப்பான். சரி ஓகே ஏதாவது ஸ்ரீஜாக்காக ஏதாவது ஒன்று பண்ணு. 1 2 3 4. இந்த ஊட்டி ஆப்ளோயினே யா ஃபிகர் தாண்ட மெல்ட் பியூட்டி குயினே நான் கொக்க கொல்லா புள்ளிக்கு வச்ச பொங்கோ யா அண்ணவ நடந்து வந்த பொங்கோ இந்த ஊட்டி ஆப்ளோயினே யா ஃபிகர் தாண்ட மெல்ட் பியூட்டி குயினே ஆ கொக்க கொல்லா புள்ளிக்கு வச்ச பொங்கோ யா அண்ணவ நடந்து வந்த பொங்கோ
பாகுபலியா? நல்ல வேளை இவனை இன்னும் கொஞ்சம் முன்னாடி பிறக்க வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சோமஜா பாட பாட ஸ்ரீஜா மூஞ்சில செம்ம சந்தோஷம். ஆமாடா, இவனுக்காவது நம்மளை பத்தி பாடுறானே அப்படிங்கிற சந்தோஷம் அவன் தான். என்ன பார்த்து பாடல, அவன் யாரையோ நினைச்சு பாடிட்டு இருந்தான். இருந்தாலும் ஸ்டேஜ்ல எனக்காகன்னு சொல்லிட்டாங்களா, சரி நம்மளும் ஃபீல் பண்ணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்குறவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, அது அப்புறம் பார்த்துக்குவோம். சரி ஓகே ஸ்ரீ, சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? கண்டிப்பா போய் தான். ஓகே முத்து, அடுத்து ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும். நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நான் நான் அப்போ வேணா பாடவா? நான் ஓடவா? சரி வேண்டாம், வா வா வா. சரி ஓகே, என்ன பண்ணலாம் அடுத்து? என்ன பண்ணலாம்? சீக்கிரமா ஷூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோமா? இல்ல உனக்கு தான் வந்துட்டு ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னல, அந்த பூஸ்ட் எனர்ஜி அது மாதிரி ஏதாவது ஒன்று. ஓகே, அந்த மாதிரி உனக்கு யார் பாடினா பூஸ்ட் கொடுத்து? நீங்களே உங்க சாய்ஸ். காலையில என் சாய்ஸ்ல போயிட்டு உங்க சாய்ஸ். சரி ஓகே, முத்துக்கு வந்துட்டு பெண்கள்னாலே வந்துட்டு அப்படியே பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிச்ச மாதிரி அப்படியே பவர் ஆயிடுவான். தலை கண்ணாடி எடுத்துட்டு வந்தியா? ஏதோ பொண்ணை கூப்பிட போறாங்களாமே. சரி ஓகே, கூப்பிட்டுட்டா? கூப்பிட்டு ஜாக்கியை கூப்பிட்டா? ஜாக்கி கூப்பிட்டா? அவன் நான் பாக்கி அப்புறம் பேசுறேன். ஜாக்கி எல்லாம் வேணாம், வேற கூப்பிடுங்க. ஜாக்கி எல்லாம் வந்துட்டு நாங்க வச்சு செய்யறதுக்காக பொறுமையா வச்சிருக்கோம். இப்போ யார் வந்து பாட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் 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 யார்? மதுமிதா அவங்க தான் வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் மதுமிதா. அடியே எஸ் மது, ஏண்டி எஸ் மது. டிஜே காலையில இருந்து அவ்வளோ ஆம்பளை பசங்க வந்தானுங்க, ஒருத்தனுக்கும் பாட்டு போடல. பொம்பளை பொண்ணுன்னு எனக்கு மேல பல்ல இழிச்சுக்கிட்டு போட்டுறது. எதுக்குடா போட்ட அந்த பொண்ணுக்கு? எதுக்கு அந்த பொண்ணுக்கு பாட்டு போட்ட? எனக்கு அவளை மட்டும்தான். உங்களுக்கு அவளை மட்டும் தான் பிடிக்கும்? அவங்க அப்பாவுக்கும் அவங்கள மட்டும் தான் பிடிக்கும். அவங்க அப்பாவும் இங்க வந்திருக்காங்க. பார்த்து தம்பி, டிஜே தம்பி பார்த்து செஞ்சிட போறாங்க. சரி ஓகே. டேய், எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து விஜே வேலை பார்க்க அனுப்பிச்சாங்க. எங்க என்ன வேலை பார்க்க விட்ற நீ? மாமா பையா முத்து இவ்வளவு மாமா பையா. நினைக்கிறேன்ல முத்து, இன்னும் எப்படி இறங்கிட்ட? நான் அசிங்கப்படுத்தினேன். பாட சொல்லி நான் போயிடுறேன். வேணா கேளு, நீயே கேளு. பெண்கள்கிட்ட நான் இனிமேல் பேச மாட்டேன். பெண்கள்கிட்ட பேச மாட்டேன், சத்தியம் பண்ணு. சத்தியம், நான் இனிமேல் பெண்கள்கிட்ட பேச மாட்டேன். முத்து வந்துட்டு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேசினாங்கன்னா யாராவது அதை ஞாபகம் மெசேஜ் பண்ணிடுவேன். சிம்பிளி பெஸ்ட். பேச மாட்டேன், நான் மெசேஜ் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ எஸ்மாதுக்காக வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு மேல டிஜே வெயிட் பண்றான். டிஜே வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. சரி ஓகே மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சரி ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க? திரும்பவே திரும்பாதீங்க. நாங்க பாலியல் சாங் பாட போறோம். சரி ஓகே, பாடிடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டீம் பிரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? யார் டீமுக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு? இப்போ அங்க ஜட்ஜஸை பார்க்காதமா, அந்த பொண்ணு டீம் போறியா, அவன் டீம் வரியா? யார் எங்க கூப்பிட்டுக்கனாலும் போயிடும். இல்ல லெஃப்ட்ல திரும்புங்க. என் டீம் சி அப்படின்ட்டு இப்படி திரும்பி. சரி இல்ல, ஓகே. சிங்கப்பெண்ணாலே சிங்கப்பெண் பக்கம் தான் நிற்பா. பாருடா, பெண். சரி ஓகே, சிங்கப்பெண் பாடுங்க, நாங்க வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஆல் தி ஓகே, பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். எங்க பாரு நடக்குதுடா பாலியல் கொல்ல, ஆத்து மனநலைய கொல்ல, அத வெளிய சொல்ல முடியல. கொடுக்கட்ட ஸ்டேட்மெண்ட் அட என்ன பண்ணுது கவர்மெண்ட்? கொடுக்கட்ட ஸ்டேட்மெண்ட் அட என்ன பண்ணுது கவர்மெண்ட்? எங்க பாரு நடக்குதுடா பாலியல் கொல்ல, ஆத்து மனநலைய கொல்ல, அத வெளிய சொல்ல முடியல. படிக்க இப்ப தெருக்கு ஒரு வைன் ஷாப் இருக்குதடா குடிக்க. 10 கிலோமீட்டர் மேல போகணும்டா படிக்க இப்ப தெருக்கு ஒரு வைன் ஷாப் இருக்குதடா குடிக்க. மனசாட்சி இருக்குதடா கௌரவன்ட்டு உனக்கு, மனசாட்சி இருக்குதடா கௌரவன்ட்டு உனக்கு. தினம் நரகமாக இருக்கு ஜனம் ஏழை ஜனம் வாழ்க்கை, தினம் நரகமாக இருக்கு ஜனம் ஏழை ஜனம் வாழ்க்கை. வீடு ஃபுல்லா ஏசி எங்க நிலைமைய நீ யோசி, வீடு ஃபுல்லா ஏசி எங்க நிலைமைய நீ யோசி. எங்க பாரு நடக்குதுடா பாலியல் கொல்ல, ஆத்து மனநலைய கொல்ல, அத வெளிய சொல்ல முடியல. எங்க பாரு நடக்குதுடா பாலியல் கொல்ல, ஆத்து மனநலைய கொல்ல, அத வெளிய சொல்ல முடியல. கொடுக்கட்ட ஸ்டேட்மெண்ட் அட என்ன பண்ணுது கவர்மெண்ட்? கொடுக்கட்ட ஸ்டேட்மெண்ட் அட என்ன பண்ணுது கவர்மெண்ட்? எங்க பாரு நடக்குதுடா பாலியல் கொல்ல, ஆத்து மனநலைய கொல்ல,
ஸ்ரீஜா, எப்பவுமே பாடி முடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஜட்ஜஸ் கிட்ட வந்து கமெண்ட்ஸ் கேட்போம். இந்த பொண்ணு வந்ததுலேருந்து டிஜே தான் வேலை செய்யலாம். டே டிஜே, இந்த பொண்ணு எப்படி பாடுச்சு நீ ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொல்லு. பாத்தியா? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க. நான் பேசுறதாடா? பாட்டு சூப்பரா. சரி ஓகே, சரணண்ணா எப்படி பாடினாங்கன்னு சொல்லிடுங்கண்ணா. நல்லா இருந்துச்சு நீங்கள் பாடுந்து. தேங்க்ஸ்ண்ணா. யார் எழுதுந்து? சோமஜா முத்து. சூப்பராக இருந்துச்சு லிரிக்ஸ். ஆனால் சரணம் மட்டும் புரியவே இல்லை. அந்த சரணம் ஒரு லிரிக்ஸாக மட்டும் பாட சொல்லுமா. 10 கிலோமீட்டர் மேல போகணும்டா படிக்க, இப்ப தெருக்கு ஒரு ஒயின் ஷாப்பு இருக்குதடா குடிக்க. 10 கிலோமீட்டர் மேல போகணும்டா படிக்க, இப்ப தெருக்கு ஒரு ஒயின் ஷாப்பு இருக்குதடா குடிக்க. மனசாட்சி இருக்குதடா கவர்மெண்ட் உனக்கு, மனசாட்சி இருக்குதடா கவர்மெண்ட் உனக்கு. தினம் நரகமாக இருக்கு எங்க ஏழை ஜன வாழ்க்கை, தினம் நரகமாக இருக்கு எங்க ஏழை ஜன வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒன்று ஏசி ஒன்று வச்சுக்கணும். வீடு ஃபுல்லா ஏசி எங்க நிலைமைய நீ யோசி. சோ வீடு ஃபுல்லா ஏசி எங்க நிலைமைய நீ யோசி. ஸோ நல்லா இருக்குதம்மா, நல்லா இருக்குது லிரிக்ஸு. முத்துக்கு வந்து சமூக அக்கறை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு பாட்டிலே காட்டிக்கிறாப்புல. அக்கறை நிறைய இருக்கு, ஆனா பாட்டுல இருக்க ஏதோ அவர் பண்ண மாட்டாரு, மத்தவங்களுக்கு மட்டும் சொல்றதுதான் வேலை. அதான் நல்லா இருக்குது லிரிக்ஸ். நல்லா என்னென்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல எங்களால். என்ன லிரிக்ஸ் பாடுற அப்படின்ற மாதிரி நான் கேட்டுனேங்கிற அப்பாண்ட. என்ன லிரிக்ஸ் பாடுறதுன்னா புரியல. இப்போ டியூனு தெரியும், இப்போ வந்து அந்த டியூனு லிரிக்ஸ் வந்து பதிவு பண்ணோம். பதிவு பண்ணோன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம மக்கள் ஈஸியாக புரியும், எளிமையாக சொல்லலாம். பாடத்தை பற்றி எந்த குறையும் சொல்ல, லிரிக்ஸ் புரியல. அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக எந்த பாட்டு எடுத்தாலும் கொஞ்சம் மக்களுக்கு இப்போ வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு நம்ம புரியும். இந்த பொண்ணு கடற்கடன்னு பாடிட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி. இது வந்து கான்செப்ட் சாங்குல்ல, ஒரு கருத்து உள்ள சாங்கு, சொசைட்டிக்கு தேவையான சாங்கு. கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி எளிமையாக பாடினா நல்லாயிருக்கும். பாட்டு எதுனா தம்பி முத்துக்கு வாழ்த்துக்கள். ரவியப்பா எப்படி பாடினாங்க? நல்லா பாடினம்மா. தேங்க்ஸ். பாட்டை வந்து இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக பாடிட்டே போறியம்மா. ஓவர் ஸ்பீடு. நீ அதை பாடும்போது நீ என்ன பாடுறது எங்களுக்கு வார்த்தையே புரியல. இப்போ நீ அதை வார்த்தையாக சொல்லும் போது தான் புரியுது, பாடும்போது புரியல. நல்லா இருக்கு பாட்டு. தேங்க்ஸ். சபேசனா? மதுமிதா செம்மையாக பண்ண, நீ வேறு லெவல். உன்னோட ஸ்டைல், அந்த பாடுற ஸ்டைலு எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். அந்த ஒயின் ஷாப்பு இங்கங்கே இருக்குதுன்னு சொல்லி நீ லிரிக்ஸ் கவனிக்கும் போது நான் கவனிச்சிட்டேன் யார் எதுனான்ட்டு. அது சோம ஜம்பத்தாளர் மட்டும் தான் முடியும். அதனால கரெக்டாக ஆனா கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்காகவே நைட் எல்லாம் எங்கெங்க அந்த கடைலாம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு ஆமா, இது அதான் கண்டுபிடிச்சிட்டேன் நான். கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பார்த்தவங்களே சொன்னேன். என் கூட வந்தவர் ஏதாவது நோட் பண்ணீங்களா? சரி, என் கூட வந்தவொடனே ஏன் அவரை பார்க்குற? அவரெல்லாம் கிடையாது. உற்சாகமா இவரு டால்பா உற்சாகமா வாசிக்கிறாப்புல ஒயின் ஷாப்லாம் சொன்னோம். சரி ஓகே அண்ணா, சூப்பர்ப்பா. யார் டீம் எடுக்கலான்னு பிளான் போட்டுருவோமா? சரிப்பா, பெல்லு ரெடி ஆகுதுப்பா. சரணா ரெடியா இருக்கீங்களா? 3, 2, 1. ஓகே, ஸ்ரீஜா டீம் தான் நீங்கள் சொன்னது மாதிரி சிங்கப்பெண் டீம்லேயே வந்து ஜாயின் ஆகிருக்கீங்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களை நான் இங்கே இணைக்க வச்சேன்னா வச்சுங்களேன், டிஜே ஏதாவது ஒரு வேலை பண்ணுவான். தொடர்ந்து வந்து எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ பார்த்து பத்திரமா போய் உட்காருங்க. டேய் சத்தியமாக ஷூவை கழட்டி அடிச்சிருவோம்டா உன்னை. பொம்பளை பிள்ளைங்க வந்தால் மட்டும் இந்த மாதிரி பாட்டெலாம் போட்டுட்டு இருக்காங்க.